ஆனால் இந்த மாதிரி வீடியோ இப்போ இன்ஸ்டாகிராம் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி எடிப்பாங்க சொல்லித்தரேன். அதுக்கு போத மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் போய்ட்டு VPN ஆன் பண்ணிவிட்டு கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேப்கட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு இமேஜ் இருக்கும். இதை நான் அந்த டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். டெலிகிராமில் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கொடுத்துங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இப்போ 50 செகண்ட்ஸ் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த சைடை வச்சு தள்ளி வச்சுருங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் அந்த சைடில் வச்சுருங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான். அதே மாதிரி போய்ட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருங்க. இந்த ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபோட்டோ அப்படியே இந்த பிங்க் கலர் பேக்ரவுண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இதே 50 செகண்ட்ஸ்க்கு அப்படியே 50 செகண்ட்ஸ் அப்படியே லென்த் பண்ணிக்கங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கும் 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அனிமேஷனில் போய்ட்டு ஹோப்போன் ஹார்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா 2வது வருது. அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டா அந்த மாதிரி தான் இருக்குது அந்த எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. 1.8 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அதை 2.4 செகண்ட்ஸ் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ எஃபெக்டில் போய்ட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஃபில்டரை கொடுத்துங்க. இப்போ நம்ம கொடுக்க போகிற சாங்கோட லிரிக்ஸை வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணணும். டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லைன் சேர்க்க சொன்னோம். இந்த சாங் வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். போய்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு சாங் டவுன்லோட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த யாச்சின்ட்டு அந்த லிரிக்ஸை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் வச்சுக்கணும். எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் டெக்ஸ்ட் அதில் போய் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு டெக்ஸ்ட்டே இருக்கும். அதை கொடுத்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த பாய் இருக்கார்ல, இந்த பாய் இந்நேரம் வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த யாழ் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதே மாதிரி டூப்ளிகேட் கொடுத்து அந்த எஃபெக்ட்லாம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சாங்கை வந்து அப்படியே அதுக்கு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்போ லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு நேரம் ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அதை கொடுத்து டெக்ஸ்ட்டு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிங்க. 3 டாட்டை கொடுத்து எங்கள் லாங்குவேஜ் பண்ணி 3 டாட் பண்ணி கீழே வந்து அந்த காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் எல்லா இதுவுமே சேம். எல்லாத்தையும் ஒரே போட்டு டூப்ளிகேட் பண்ணி அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு ஆவேன். நெக்ஸ்ட்டு வந்து லிரிக்ஸ்லேருந்து கீ ஃப்ரேம் வைக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒன்று 2 வச்சுங்க. வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதே மாதிரி சேம் அதே லிரிக்ஸுக்கு அதே மாதிரி தான் கொடுக்கணும். கொடுத்துங்க. அப்புறம் வந்து இன்னொன்று டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் இருக்குல்ல அதை கொடுத்து அந்த செகண்டாக இருக்கும் ஆர்ட்ஸுன்ட்டு அந்த எஃபெக்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்குங்க சார். ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அந்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கிறேன். நீங்களும் கொடுத்துங்க. நல்லா இருக்குது அந்த ஃபாண்ட்டு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த இப்போ கரெக்டாக எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இப்போ நான் கொடுத்துட்டேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அந்த ராசம் செட் பண்ணோம்ல இந்த லிரிக்ஸுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுக்கணும். இந்த கோல்டன் டஸ்ட்னு இருக்குல்ல அதை கொடுத்துருங்க. நல்லா இல்லை பார்க்க சூப்பராக இருக்கும் வீடியோவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபிலிம் வேவ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணுற பிறகு அந்த ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்க ஃபிலிம் வேவ்னு வரும். லோட் ஆகிட்டு எனக்கு இந்த ஓல்டு ஃபிலிம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வேவ் லைனாக வந்துட்டு இருக்கோம். அந்த எஃபெக்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கும் இந்த எஃபெக்ட்டு. அந்த எஃபெக்டை வீடியோ ஃபுல்லாக லென்த் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் அந்த வேவ் லைன் அந்த வேவ் எஃபெக்ட்டை வந்து ஃபுல் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டா அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி